Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. First innings முடிஞ்சு 471 all out India 113 ஓவரில் வெரி குட். போன வாரமே போட்டிருந்த inexperienced England bowling attack without Jimmy Anderson, Stuart Broad, and Archer and Mark Wood and Gus Atkinson are injured, these three bowlers. So this is the right time உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு டோனை செட் பண்ணோம் நெக்ஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச்சுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நம்ம வந்து 80 ஆல் அவுட் 40 ஆல் அவுட் நியூசிலாண்டுக்கு எதிராக ஆயிருக்கோம் பெங்களூரில் 43 ஆல் அவுட் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு டோன் செட் பண்ணும். மேக் யூஸ் ஆஃப் திஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாலர் விச் தே டிட். இராயஸ் 113 ஓவர் வேணாங்க 300. ஜஷ்வால், கில் அண்ட் ரிஷப் பந்த், எஸ்பெஷலி ஜஷ்வால் அண்ட் கிரியேட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டுங்க. யாருமே பெரிய பெரிய ஜாம்பவுன் பண்ணாதெல்லாம் இந்த பையன் பண்ணியிருக்காப்புல. விபின் ரிச்சர்ஸ், ஜாக் அலி, சங்கக்காரா, ஏபி டிவிலியர்ஸ், சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், விராட் கோலி ஹஸ் நெவர் டன் திஸ் விச் திஸ் பாய் ஹஸ் டன். அப்படி என்னப்பா பண்ணிட்டார் இவர் அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு மேடன் டெஸ்ட் பிளேயிங் இன் இங்கிலாந்து அண்ட் பிளேயிங் இன் ஆஸ்திரேலியா 2 பேருமே 100 அடிச்சிட்டார். ஆமாம், ஆஸ்திரேலியாவில் 161 அடிச்சார் பர்த்தில் 2024. 101 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நேற்று லீட்ஸில். இது பெரிய ரெக்கார்டு. சைனா கண்ட்ரியில் என்ன பண்ண நீ, இங்கிலாந்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா என்ன பண்ண தான் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த ரெண்டுத்தில் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் ஆன் டெபு. அங்கே உள்ள டெபுவில் 100 பிரமாதம். ஐ மீன் ஜஷ்வாலோட 171 வேறு ரீசெண்டாக அடித்தார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. இன் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் வெரி ஹாப்பி ஸ்கோரிங் அப்ராட். மொத்தத்தில் இன்னொன்று பியூட்டி என்னென்னா, இவர் எப்போவுமே 100 ஓவர் நெட்ஸில் விளையாடுவாராங்க. கமிட்மெண்ட் பாருங்கள். என்ன தான் ஐபிஎல்லில் பணம் வருது, நமக்கு தான் நிறையா வருது, நம்ம ஓரமாக உட்காந்துடாம கடந்த ஃபியூ இயர்ஸாகவே நெட்ஸில் 100 ஓவர்ஸ் பர் டே ஒருத்தர் எல்லா விதமான பவுலர்ஸும் ஒரு விளையாடுறாருன்னா கான்சன்ட்ரேஷன். நேற்று கூட ஹீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் டெஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் முடிஞ்செல்லாம் போனதுக்கப்புறம் இவர் மட்டும் நெட் பவுலரை கூப்பிட்டு வச்சுட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாராம். திஸ் வாட் யூ கால் கமிட்மெண்ட். சைத் அன்வர் ஒரு பேட்ஸ்மேன் இருந்தார் பாகிஸ்தானில். எத்தனை பேர் தெரியும் தெரியல, எங்கள் ஜெனரேஷனுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் விளையாடுறாரு இந்த பையன். பிரமாதம், லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவர் 100 அடிச்சதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள வெல் டன். கமிங் டு சாய் சுதர்ஷன், ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்குது. இ வாஸ் நர்வஸாக இருந்தார், நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபேட் நிறைய பேர் கேட்டிங்க, சார் அபிமன்யு ஈஸ்வரன் எடுக்காமல் இவர் எடுத்தாங்க சாய் சுதர்ஷன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டுருக்கு. அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக்கில் ரஞ்சி ட்ராஃபி எல்லாம் சேர்த்து 4 டே 27 100 அடிச்சிருக்காரு லாங்கர் ஃபார்மேட்டில். வேறு சாய் சுந்தரன் 700 தான் அடிச்சிருக்காரு. ஈஸ்வரோட ஆவரேஜ் 48, சாய் சுதர்ஷன் 39 லாங்கர் ஃபார்மேட் ரஞ்சி சொல்கிறேன். பட் அவரோட இன்னிங்ஸ் எல்லாமே T20 இப்போ பர்ஃபார்ம் பண்ணதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் ஐ கேன் சி, சாய் சுதர்ஷன் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர், இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ. நேற்று டக்கல் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்காதீங்க. அது கூட பியூர் ப்ரெஷர் தான். இல்லைனா இங்கே உட்காந்துட்டு எனக்கு தெரியுது அவருக்கு தெரியாதா 2 லெக் ஸ்லிப். நான் என்றைக்குமே ஃபாஸ்ட் பாலருக்கு 2 லெக் ஸ்லிப் பார்த்ததில்லை. ஸ்லிப்பு பார்ப்பீங்க, 3 ஸ்லிப்பு கலி பாயிண்ட்லாம். கலி பாயிண்ட்டை தூக்கிட்டு 2 பேரும் லெக் ஸ்லிப்பில் வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் லெக் ஸ்லிப்பு, செகண்ட் லெக் ஸ்லிப்னு ஃபார் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இ வாஸ் கன்ஃபியூஸ்டு. சாய் சுதர்ஷன் ஆஃப் சைடில் போட போகிறாரா லெக் சைடில் போட போகிறாரான்னு. ஏன்னா 2 ஏரியா கவர்டு, கேச்சிங் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் விளையாட போகிறாரு இன்டர்நேஷனலில். பென் ஸ்டோக்ஸ் இஸ் நாட் எ மீன் பவுலர், இஸ் அ வெரி குட் பவுலர். பார்க்க தான் ஸ்மால் ரன் அப், புஸ்குன்னு 140 வரும் அவர் ஸ்பீடு. ஏன்னா 2 ஸ்லிப்பு அவர் லெக் சைடில் போட்டார். அவர் பாலை அவர் ஃப்ளிக் பண்ண போனார், விட்டுருந்துருக்கலாம். லீவிங் த பால் இஸ் அன் ஆர்ட், பட் ஹி வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ், நர்வஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கனெக்ட் ஆகிடுச்சு. விக்கெட் கீப்பர் பிடிச்சிட்டாரு. அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் போயிருக்கும். இன்னும் நல்லா கனெக்ட் செகண்ட் ஸ்லிப் போயிருக்கும். எப்படி தான் அது அவுட் ஆகிறது தான். அன்லஸ் ஹி லீவ்ஸ் த பாலை விட்டுருந்தா மட்டும் தான் அவர் எஸ்கேப் ஆகிருக்க முடியும். பட் இட் ஹேப்பன்ஸ். நிறைய பேர் டெபுல டக் அடித்தவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய 100 அடித்தவங்களும் இருக்காங்க. மனசை தளர விடவேண்டா, யூ வில் டூ வெரி வெல் இன் கமிங் மேட்சஸ் அண்ட் ஆல். சாய் சுதர்ஷன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் உங்களுக்கு போலிங் போட்டாங்க, பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் 91 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் KL ராகுல் அப்படி தான் டிரைவிங் லென்த்தில் கொடுத்தாங்க. 5th ஸ்டம்பில் வந்தது டிரைவ் பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் ஸ்லிப். அண்ட் ஜோ ரூட் வில் நெவர் ரிசர்வ் அ கேட்ச், ஈஸியாக புஷ் போயிட்டார் பிரைடன் கர்ஸில். அண்ட் பிளேயிங் அவே ஃப்ரம் த பாடி, தட் வாஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விராட் கோலி பண்ண அவரானும் ட்வைலைட் ஆஃப் த கேரியர் ஆனார். இப்போ பாருங்கள், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வரும்போதும் தேவையில்லாத பால் அவர் டச் பண்ணார். சாய் சுதர்ஷன் தேவையில்லாத பாலை டச் பண்ணது தான். கமிங் சுப்மன் கில் 147 ரன்னுங்க, 227 பால் விளையாடிருக்காரு. அட் நம்பர் 4 சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி கடந்த 25 வருஷமாக நம்பர் 4ல் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்தவங்க இடத்த அவர் பிடிச்சிருக்காரு. இப்போது ஹி ஹாஸ் டு பர்ஃபார்ம், பட் ஹி டிட். ஏன்னா எப்போதும் ஓப்பன் வருவார், 1 டவுன் வருவார். நம்பர் 4ல் வந்து ஸ்கோர் வந்து இட்ஸ் குட் சைன். கில்லு வந்து இங்கிலாந்துலாம் அடிக்க மாட்டார், ஒயிட் பாலில் தான் அடிப்பாருங்கிறாங்க. எல்லா வாயும் மூடுற அளவுக்கு 147 இஸ் ஸ்கோர். வெரி குட். டெம்பரமெண்ட் அண்ட் பேஷன்ஸ், அதுதான் முக்கியம். செஷன் பை செஷன் விளையாடுறது. இந்த சாய் சுதர்ஷன் சொல்லலாம், அது வேறு லாஸ்ட் ஓவர் பிஃபோர் லஞ்சு. எப்போதுமே லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லஞ்ச், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டீ விக்கெட் விழும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது வேறு நான் நோட் பண்ணேன். அதில் வேறு காட் பெயிண்ட் ஆகிட்டார் சாய் சுதர்ஷன். வருத்தப்பட்டு தான் போனார். எனிவே வில் சி. அண்ட் ரிஷப் பந்த் 134 ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச்சில் 6 6 அடிச்சிட்டாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 75, 178 பால்.
ரிஷப் பந்த் when he is in mood he will go for runs. And ஜஷ்வால் 101 159 பால். இந்த 3 பேருமே they played lot of deliveries. அது ரொம்ப முக்கிய டெஸ்ட் மேட்ச்ல. இப்போ பாருங்க, இப்போ மொத்தம் 4 செஷன் தான் முடிஞ்சிட்டு, இப்போ மழை பெய்யுது. இவ்வளோ 5 நாள் மழையே கிடையாதுன்னாங்க. இங்கிலாந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ யங் ஜெனரேஷன் டேக்கிங் ஓவர் தான் சொல்லணும். திஸ் இஸ் தி யங் ஜெனரேஷன் ஏரா. T20லேருந்து வந்து இங்கே ஸ்கோர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த இன்ஸ்டிங் உங்ககிட்ட இருக்கும், அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு ஏதாவது ஒரு விதத்தில் வெளில வந்துடும். ஸோ எத்தனை அந்த 159 பாலும் ஜஷ்வால் அதை அடக்கி இன்ஸ்டிங்க்டை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி கில்லு 227 பால் இன்ஸ்டிங்க்டை அடக்கி விளையாடுறாங்கன்னா லாங் டேர்ம் லம்பா ரேஸ்க்காக கூட ஆமாங்க. நெக்ஸ்ட் 10 years யூ கேன் see them டாமினேட்டிங் பேட்டிங் லைனப் இந்தியா. அது கருண் நாயர் அன்ஃபார்ச்சுனேட் டக். கடைசியாக ஒரு இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடும்போது 333 அடிச்சார். பட் சென்னையில் அது 2016. இப்போ டக்கு கேன் கிவ் லீவி. ஏன்னா இவர் வரும்போது ஸ்கோர் ஆல்ரெடி 447 ஆயிடுச்சு. ஸோ இட் டசன்ட் மேக் மச் டிஃபரன்ஸ். ஸோ அவர் அவுட் ஆயிட்டாரு. பார்த்து டாக்கரை கண்டிப்பாக விளையாட வைங்க. இது வில் பி வெரி யூஸ்ஃபுல். நிதிஷ் ரெட்டியை கூட்டின்னு வந்துடாதீங்க, நிதிஷ் ரெட்டியான்னு. ஏன்னா கண்டிப்பாக இவரோட போலிங் தேவைப்படும். இந்த மாதிரி இப்போ பென் ஸ்டோக் மாதிரி போலிங் போடுவார் ஷார்து டாக்கர். ஷார்ட் ரன் அப்பில் ஸ்பீடு தெரியாது, டக்குன்னு நேக்கிங் நேரத்தில் பால் மூவ் ஆகும், அப்படி இப்படி ஸ்விங் வேறு ஆகும். ஸோ அதில் வேறு இப்போ ஷார்து டாக்கர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் போலிங்கில் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஜோ ரூட், பென் ஸ்டோக், கோலி பாப், இந்த 3 பேர் தான் த்ரெட்டு அவங்க பேட்டிங் பண்ணும்போது. அது பும்ரா, சிராஜ். பும்ரா குவாலிட்டி டாப் கிளாஸ், வேர்ல்டு நம்பர் 1 சொல்லலாம். சிராஜும் இந்த மாதிரி கண்டிஷனில் மூவிங் பால் நல்லா மூவ் பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட்டு செஷன் மட்டும்தான் பால் மூவ் ஆச்சு, செகண்ட் செஷன் டெட் ஆகிடுச்சு பிச்சு. பென் ஸ்டோக்ஸ் என்னத்தை கண்டு அவர் வந்து ஃபீல்டிங் எடுத்தார் தெரியல. ஏன்னா இப்போ 4th innings 200 ரன் சேஸ் பண்ணுறது கஷ்டம் எனி பிச்சில். அது என்னமோ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க லார்ட்ஸில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதை மைண்டில் வச்சு பண்ணாரா இல்லை இவரோட கேம் பிளே என்னான்னு. ஆனால் ஃபஸ்ட் செஷனுக்கு அப்புறம் பேட்டிங் பிகம் ஈஸி. ஃபஸ்ட் செஷனில் தான் நேற்று பார்த்துருப்பீங்க சாய் சுதர்ஷன்லாம் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணதில் செகண்ட் செஷன், தேர்ட் செஷன், இன்னைக்கு காலையிலையும். ஸோ பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஷார்துல் டாக்கர் 4 ஃபாஸ்ட் பாலர். ஜடேஜா பேட்டிங்லேயும் சீக்கிரமாக அதுவும் போல்ட் ஆட்டர் தி வே காட் அவுட் இன்சைட் எட்ஜ். அண்ட் இன்னும் எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, அது பார்ப்போம். பஷீர் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் கண்டெய்னிங் ஜாபு. கண்டெய்னிங் மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற ஜாப். ஒரு எண்ட்லேருந்து இவர் போட்டுட்டு இருந்தால் நான் ஒரு எண்ட்லேருந்து ஃபாஸ்ட் பாலர் போடலாம். 27 ஓவர் போட்டார். ஸோ அதனால் ஃபாஸ்ட் பாலுக்கு ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 for 100 ரன் ஒரு கொடுத்தாரு 27. செகண்ட் இன்னிங்ஸில் மேபி வில் பி யூஸ்ஃபுல். பட் 471 இஸ் யூ ஸ்கோர். இந்தியா இஸ் இன் ஸ்ட்ராங் பொசிஷன். பும்ரா மட்டும் ரூட் ஸ்ட்ரோக்ஸை தூக்கிட்டாருன்னா இட் இஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் தம். அண்ட் பார்ப்போம். லீட்ஸ் வந்து யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் பால் மூவ்மெண்ட், மாய்ச்சர் 5 நாளுமே இருக்கும். ஆனால் இந்த 2 நாளுமே ஆன மாதிரி தெரில எனக்கு. பார்ப்போம். இப்போ நவடேஸ் எல்லா பிச்சுமே உங்களுக்கு வந்து பேட்டிங் பிச் மாதிரி தான் ஆயிருக்கு. டாங் அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஒரு 4 விக்கெட்டு. நம்ம பசங்க எப்படி என்ன விக்கெட் எடுக்கிறாங்க பார்ப்போம். எனிவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ முடிஞ்சு இதோட உங்களை வரவேற்பை பார்த்து தான் இன்னுமே பேசணுமா என்ன யோசனை. ஏன்னா வியூஸே போகிறதில்ல, இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன் இருக்குது, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நமக்கு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட். பொறுப்பாக தரப்புக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.